ஹலோ கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, மெயினா நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸான ப்ராஜெக்ட் ஓகேவா? ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, மெயினா நான் யூஸ் பண்ண போறது ESP32 ஓகேவா? ஸோ மெயினா ESP32 யூஸ் பண்றது எதுக்காக? அதே மாரி ஆடியோ நேனோ இருக்கும்போது நான் எதுக்கு ESP யூஸ் பண்றேன் அப்டிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் இந்த வீடியோல ஓகேவா? ஸோ வந்து மெயினா ஆடியோ யூஸ் பண்ணாததுக்கு ரீசன் பார்த்தோம் அப்டின்னா, இங்க வந்து ப்ளூடூத்தும் இல்ல. அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, வைஃபை இல்ல ஓகேவா? 2 மாடியூல்ஸுமே இதுல பார்த்தீங்க அப்டின்னா, இன்பில்டா இல்ல. அதே நேரத்தில நம்ம பார்த்தோம், இங்க ESP32ல பார்த்தோம் அப்டின்னா, வைஃபையுமே இருக்கு. அதே மாரி ப்ளூடூத்துமே இருக்கு. ஓகேவா? இந்த மாரி 2 மாடியூல்ஸுமே இதுல வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. அதே மாரி 2 கூட பிரைஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்டின்னா, ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ₹60 பக்கம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, ESP32 எடுத்துட்டேன். அதே மாரி நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, மோட்டார் டிரைவர். ஓகேவா? இந்த மோட்டார் டிரைவர் பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்டின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார்ஸ் ஓகேவா? அந்த கார்ஸ்க்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆ லித்தியம் அயான் பேட்டரி ஓகேவா? லித்தியம் அயான் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி ஆ இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா 3 வாட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி அட்வான்ஸா எல்லா விஷயங்களும் பண்ணும்போது, ஏன் இது மாரி ஹை வோல்டேஜ் நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, மோட்டரோட ஸ்பீட நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். அதே மாரி மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு ஹை எண்ட் பேட்டரி யூஸ் பண்றோம். மெயினா இத நம்ம வந்து ஒரு டிரைவர், மோட்டார் டிரைவர் ஓகேவா? நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அந்த மோட்டார் டிரைவர் டீட்டெயில்ஸ் நான் குடுக்குறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கோர்ஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம அந்த வீடியோ பண்ணும்போது நான் சொல்றேன். இப்போ ஓகேவா? ஸோ அதோட மாடல் பார்த்தீங்க அப்டின்னா, LN 86 2 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ பட் இப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் அதோட மாடல் இப்படி தான் வரும். பட் 2 மாடல்ஸ் இருக்கு. ஓகேவா? LN 86 3D அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஓகேவா? இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸான மாடல். அதே மாரி 29 அப்படி சாரி 2N அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இந்த மாடல் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஓகே. இத வச்சு நம்ம மெயினா இந்த டிரைவர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன? அதே மாதிரி ஆ நம்ம என்ன மாரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மோட்டார் டிரைவர் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த மோட்டார் டிரைவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மோட்டார்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து சின்ன ஒரு மோட்டார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து பெருசா ஏதாவது ஒரு எப்படி சொல்றது? இதோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் நமக்கு பெருசா தேவைப்படாது. பட் இதுவே நம்ம அட்வான்ஸா ஒரு மோட்டர் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ பெரிய பெரிய கார்ஸ்லாம் பண்றோம் அப்டின்னா, அந்த டைம்ல இந்த மாரியான டிரைவர்ஸோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேவா? இப்போ இல்லைனாலுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு அட்வான்ஸா இதோட மாதிரி பெரிய பெரிய மோட்டார் டிரைவர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, யூஸ் பண்றதுக்கு இப்ப தேவைப்படும். ஓகேவா? இந்த மோட்டார் டிரைவர் என்ன பண்ணும் மெயின் ரீசன் அப்டின்னா, இங்க வந்து 5 வாட்டுக்கான ஒரு அடாப்டர் இருக்கும். அதே மாரி 12 வாட்டுக்கான ஒரு அடாப்டர் இருக்கும். அதே மாரி கிரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க ஒரு ஐசி இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுல இருக்கும். ஓகேவா? இது நான் சொல்றது பார்த்தீங்க அப்டின்னா, LN 8629 2N அப்படிங்கிற இந்த ஒரு மாடலுக்காக நான் சொல்றேன். அண்ட் இத வந்து நம்ம மெயினா இங்கேருந்து கரண்ட் சப்ளை எடுத்து, நம்ம வந்து இங்க குடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, மோட்டருக்கோட ஒவ்வொரு மோட்டர் நம்ம இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து மோட்டார் வந்து இப்ப 2 பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இத கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்டின்னா கிடையாது. ஏன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு பவர் சப்ளை இத குடுத்துட்டோம். ஸோ அது வந்து என்ன ஸ்பீட் இருக்கோ நார்மலா டிஃபால்ட்டா அத வந்து அப்டியே ரன் பண்ண போகுது. பட் இதுவே இத ஒரு டிரைவரோட கனெக்ட் பண்ணி, இத நம்ம வந்து இந்த டிரைவர நம்மளால இதுல இருக்கக்கூடிய சிப்செட் மூலியமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்டின்னா, நம்மளால இங்க இருக்கக்கூடிய பவர் சப்ளை இங்க போம்போது எவ்வளோ போணும்? அண்ட் அதே மாரி இத நம்ம எப்படிலாம் ஆக்சஸ் பண்ண முடியும்? அப்படிங்கிற எல்லாமே நம்மளால பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இதே மாரி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த போர்ட் இருக்குல்ல, ஸோ இத வந்து இன்னொரு ESP யோட கனெக்ட் பண்றோம். அப்புட்ன்னா, இங்க நம்ம ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். ஸோ இந்த டைம்ல வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பீடு போணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதோட கரண்ட்ட வேல்யூவ பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? மோட்டரோட ஸ்பீடு கம்மியாகும். கரெக்ட்டா? அதே மாதிரி இந்த ESP32 ஓட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஆ சென்சார் ஓகேவா? அதாவது எப்படி சொல்றது? ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குல்ல. ஸோ இத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்டின்னா, அல்லது முன்னாடி ஒரு எப்படி சொல்றது? ஒரு பிளாக் இருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த ஆப்ஜெக்ட் மூலியமா அத டிடெக்ட் பண்ணி ESP32க்கு போகும். ESP32 என்ன பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய பவர் சப்ளைய ஸ்டாப் பண்ணும். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மோட்டார் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அப்போ இப்படி தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிரேக் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத வச்சு தான் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதுல என்னலாம் பிரசென்ட் ஆயிருக்க போகுது அப்டின்னா, நம்மளோட மோட்டார் டிரைவர் ஓகேவா? அதுக்கப்புறம் ESP32 அப்படிங்கிறது தான் மெயின் திங். அப்புறம் நம்மளோட ஆ ஆர்டினோ நானோ யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லி தருவேன். முக்கியமா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்டின்னா இதெல்லாம். அதாவது மோட்டார் டிரைவர், ESP32 ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதோட கரண்ட் சப்ளை பார்த்தீங்க அப்டின்னா 3 வாட்ஸ் பக்கம் வரும். அதுக்கப்புறம் மெயினா இதுக்கு நம்மளுக்கு வந்து ஆ எப்படி சொல்றது? ஒரு கார டிசைன் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 4 மோட்டார்ஸ் வேணும். டிடி மோட்டார்ஸ் இருக்கும். டிடி ஜெனரேட்டர் இருக்கும். ஸோ, நீங்க பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து வீல் வேணும்.
ஓகேவா? இந்த மாரி சம் டிபெண்டன்சிஸ் இருக்கு. ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டா அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ, அது எல்லாத்தையும் லைவா நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். எப்படி நம்ம வந்து எத வச்சு பண்ண போறோம் அண்ட் எதெல்லாம் பிரசென்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பிரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. டைம் ஆயிரும். ஸோ, அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் செப்பரேட்டடா குடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம லைவ் டெமோவா நம்ம வந்து அந்த கார் மாடியூல டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, அதுதான் நெக்ஸ்ட் டாஸ்க்கா இருக்க போகுது. ஸோ, ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, இன்கிரீஸ் பண்ணி கொண்டு போறோம். ஓகேவா? அந்த ஐஓடி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த. ஸோ, இத வந்து மெயின் கோர்ஸா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? அத பொறுத்து நான் வந்து உங்களுக்கான அப்டேட்ஸ் குடுக்குறேன். ஸோ, ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.